அப்படி என்றால் எவரோ கார்த்திகேயனின் மதியை மயக்க முயற்சி செய்கிறார்களா? அதனால்தான் எனக்கு அப்படி தோன்றி இருக்கிறது. ஆம் கௌரி, நீ இச்சங்கடம் களைய வேண்டும். உன் புதல்வனுக்கு உன் சகாயம் தேவை. எனவே அவனுக்கு எதிராக நீ அங்கு சென்று அவனுள் இருக்கும் தீமைகளை அழிக்க வேண்டும். மகாதேவா, யார் அந்த நபர்? இயற்கைக்கு எதிரான வழிகளில் செல்ல கார்த்திகேயனை ஏன் மயக்குகிறார்? அருணாசுரன் ஒரு தந்தை கௌரி. தனது புதல்வியின் உயிரை காக்க தவறிய மன்னன் அவன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் எனது புதல்வியின் உயிரை காக்க தவறியவனாகவே அறியப்படுவேன். என்னை மன்னித்து விடு மகளே. உன் தந்தையை சந்திக்க உனக்கு எத்தனை வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இப்பொழுது உன்னுடைய காத்திருப்புகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. ஆனால் இனி நீ கவலைப்படாதே. நான் உனக்கு மீண்டும் வாழ்வளிப்பேன். அந்த கார்த்திகேயன் சிந்தையை என் வசமாக்கி என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டேன். இனி அவன் பஞ்சபூதங்களின் தேவர்களை என் முன்பு அழைத்து வருவான். அவர்களின் சக்தியின் வாயிலாக உன்னை நான் மீண்டும் உயிர்ப்பிப்பேன். நீ மீண்டும் உயிர் பெறுவாய் மகளே. பிள்ளைகளின் மீது பெற்றோரானவர்கள் அளவு கடந்த அன்பு வைத்துவிட்டால் பெற்றோர்கள் அவர்களின் நன்மை தீமைகளை பிரித்து பார்க்க இயலாமல் போய்விடும். அச்சமயத்தில் அவர்கள் என்றுமே நினைக்காத செயலை கூட அந்த அன்பு செய்ய வைத்துவிடும். அன்பென்பது ஒருவரின் வாழ்க்கைக்கு நல் மார்க்கத்தை தோற்றுவிக்கும் என்றாலும் அளவு கடந்துவிட்டால் மார்க்கத்தை தவற வைத்துவிடும். அவ்வன்பினால் ஏற்படும் அந்த மதிமயக்கமானது பிரபஞ்சத்தில் விபரீத விளைவுகளையும் ஏற்படுத்த வல்லதாகும். ஏனென்றால் அதற்கு பிறகு அவ்வாறு ஒரு மதிமயக்கத்தினால் செய்யும் செயலானது நன்மையாகவும் நியாயமானதாகவும் மனதில் தோன்றும். தன் புதல்வியை மீண்டும் உயிருடன் காண வேண்டும் என்று ஆசைப்படுவது முறையற்றதல்ல. அதற்காக எதை செய்ய வேண்டி வந்தாலும் நான் செய்வேன். நாம் அருணாசுரனை தடுத்து அவன் பெற்ற வரத்தை அவமதிக்க இயலாது. எனவே இச்செயலானது பூரணம் அடையும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். நாம் இருவரும் அருணாசுரனின் திட்டத்தை பற்றி நிச்சயம் அறிய மாட்டோம். அருணாசுரன் கார்த்திகேயனை எதற்காக தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதையும் நாம் அறிய மாட்டோம். தந்தை என்கிற முறையில் இது அருணாசுரனுக்கான பரீட்சை மட்டுமல்ல, மேலும் ஒரு தாய் என்கிற முறையில் உனக்கும் இது ஒரு பரீட்சையாகும் பார்வதி. தாங்கள் கூறுவதை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். தாய் தந்தையர் என்ற முறையில் நாம் குழந்தைகள் மீது வைத்திருக்கும் அன்பினால் நமது எண்ணங்களை அவர்கள் மீது திணிக்க இயலாது. மகாகாலன் மகாகாளி என்ற முறையில் நமது கர்மங்களின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்திற்கு உதாரணமாக நாம் விளங்க வேண்டும். நமது கார்த்திகேயன் அவனது எல்லையை மீறி நடந்து கொண்டான். ஆனால் அனைத்திற்கும் முன்பாக அவன் தன் தாயை எதிர்கொள்ள வேண்டும். அருணாசுரன் எந்த தீய சக்தியால் கார்த்திகேயனை வசியம் செய்திருந்தாலும் அதற்கான நிவாரணத்தை நான் அளிப்பேன். அந்த அருணாசுரன் இயற்கையின் விதியை மீறுவதை நான் தடுக்க வேண்டி வந்தால், அந்த இயற்கையின் மூலமாகவே அவனை தூய்மையாக்க வேண்டியிருந்தால் அது இந்த பிரபஞ்சத்திற்கே ஆபத்தாக முடியலாம். ஒருவேளை அந்த அருணாசுரனுக்கு பதிலாக எனது புதல்வன் கார்த்திகேயன் வந்தால் அவனை நல்வழிப்படுத்துவதற்காக அவனது தாய் அனைத்து வழிகளிலும் முயற்சி செய்வாள். இச்சம்பவம் நடக்கவில்லை என்றால் இயற்கை என்ற மார்க்கத்தினில் கார்த்திகேயனின் உள்ளிருக்கும் அருணாசுரனின் தீய சக்தியை உன்னால் தூய்மைப்படுத்த இயலவில்லை என்றால்
தாங்கள்தான் கூறியிருக்கிறீர்களே மகாதேவா, ஒவ்வொருவருக்கும் அவரது தவறை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று. நான் நிச்சயம் கார்த்திகேயனுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவேன். ஆனால் அதன் பிறகும் அவன் தவறை திருத்திக் கொள்ளாவிட்டால், திருந்தாவிட்டால் அவனது காலனை எதிர்கொள்ள வேண்டும் மகாதேவா. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் காக்கும் பொறுப்பு மகாகாளியுடையதாகும். ஒருவேளை அதை செய்வதற்காக நான் எனது புதல்வனின் உயிரையே பறிக்க நேர்ந்தாலும் அதற்கும் தயாராக உள்ளேன். ஆச்சரியம்! இந்த சக்தியின் தாக்கம் பஞ்சபூதங்களை மட்டும்தான் தாக்கிக் கொண்டிருக்கின்றன. பஞ்சபூதங்களிடம்தான் இந்த பிரபஞ்சத்தின் சமநிலை உள்ளது. இதை இப்படியே விட்டால் பிரபஞ்சத்திற்கே ஆபத்தாகிவிடும். இப்பொழுதே பிரபஞ்சத்தின் சமநிலையின்மையின் தாக்கம் துவங்கிவிட்டது. இப்பிரச்சனையின் பின்னால் இருப்பவனை நான் உடனடியாக கண்டறிய வேண்டும். இல்லையென்றால் இப்பிரபஞ்சத்தின் சமநிலைமையற்ற தன்மையினால் அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடும். மன்னியுங்கள் தேவேந்திரா, எங்கள் நிலையை எண்ணி தாங்கள் கவலை கொள்வீர்கள் என நாங்கள் அறிவோம். அதற்கான காரணத்தை அறியவும் நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். ஆனால் எங்களை கேட்டால், இந்த பிரச்சனையின் தீவிரத்தை பார்த்தால், இதிலிருந்து நம்மை காக்க பார்வதி தாயார் மற்றும் மகாதேவரால் மட்டுமே எங்களை குணப்படுத்த முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். சரியாக சொன்னீர்கள் அக்னிதேவா. இப்பிரச்சனையின் மூல காரணம் என்னவென்று நான் நேரில் சென்று காண வேண்டும் தேவர்களே. இதற்கு எனக்கு கார்த்திகேயனால் மட்டும்தான் உதவ முடியும். ஆசீர்வாதமா? எதற்காக உனக்கு ஆசீர்வாதம்? நான் ஒருவருக்கு வாக்களித்துள்ளேன் தாயே. நான் அதை நிறைவேற்றியாக வேண்டும். ஆனால் ஒன்றை நான் நன்றாகவே அறிவேன். மகாதேவர் மற்றும் மகாகாளியின் அருள் இல்லாமல் என்னால் நான் அளித்த வாக்கினை நிச்சயமாக நிறைவேற்ற இயலாது. ஒரு தாயின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் அவளின் புதல்வர்களுக்கு உண்டு மகனே. ஆனால் ஒன்றை நினைவில் கொள், தர்மம் மற்றும் கர்மத்தின் வழியிலிருந்து எப்பொழுதும் விலகிவிடாதே. உனது ஒவ்வொரு கர்மத்திற்கு பின்னாலும் தகுந்த காரணம் நிச்சயம் இருக்க வேண்டும் மகனே. ஒருவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவது தர்மம்தான். ஆனால் அதற்காக எந்த தீய வழியையும் தேர்ந்தெடுத்து விடாதே. நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். உனது கர்மம் தர்மத்தை அடிப்படையாக கொண்டதென்றால் நீ நிச்சயமாக அதில் வெற்றி அடைவாய். உனது கர்மம் தர்மத்திற்கு எதிரானது என்றால் விரைவிலேயே உனக்கு நல்வழியில் செல்வதற்கான ஞானம் பிறக்கட்டும் மகனே. தந்தையே, தாங்கள் என்னை ஆசிர்வதிக்க மாட்டீர்களா? மகாகாளியின் ஆசீர்வாதத்திலேயே மகாதேவரின் வாக்கும் அடங்கியுள்ளது. இதையே நானும் உனக்காக பிரார்த்திக்கிறேன். நான் தங்கள் இருவருக்கும் கடமைப்பட்டுள்ளேன்.
நெல் கார்த்திகேயா. உனது இந்த பயணத்திற்கு முன்பு நான் கூறுவதை கேட்டுவிட்டு செல். குழந்தைகளின் நல்ல கர்மங்களின் பலன் பெற்றவர்களுக்கும் கிடைக்கிறது மகனே. பிரபஞ்சத்தில் கர்மத்தின் சமநிலையை காப்பதற்காக குழந்தைகளின் தீய கர்மங்களின் பலன் கூட பெற்றோர்களுக்கே கிடைக்கிறது. நீ நிச்சயமாக அதுபோன்ற ஒரு செயலை செய்ய மாட்டாய் என்று நம்புகிறேன். நீ உனது தாயாரை எப்பொழுதும் ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன். கௌரி, உனது புதல்வனை எச்சரித்து ஒரு தாயின் கடமையை நீ நிறைவேற்றிவிட்டாய். இனி கார்த்திகேயன் ஆற்றும் செயலே அதை முடிவு செய்யும். அவனுக்கு அவனது தாயின் அருள் கிடைக்குமா, இல்லையென்றால் மகாகாளியின் தண்டனை கிட்டுமா? தாயே, பஞ்சபூதங்கள் லிங்கா, தாங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? என்னவாயிற்று? எங்களுக்கு உதவி புரியுங்கள் தாயே. எங்கள் சக்திகளை நாங்கள் இழந்து விட்டோம். அதன் தாக்கம் இந்த பிரபஞ்சத்தை பாதிக்க துவங்கிவிட்டது. பூமியானது ஆபத்தில் உள்ளது. நான் இப்பொழுதும் எனக்கிருக்கும் சக்தியின் மூலம் சக்தியை அளித்தால் அது சிறந்த உபாயமாக இருக்காது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன். நான் முதலில் தங்கள் அனைவரின் சக்தியையும் ஸ்திரப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உங்கள் சக்திகளை பறிக்க நினைப்பவன் தங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இப்படி செய்து கொண்டிருப்பவன் இப்பொழுது குழம்பி போக வேண்டும். ஆனால் தாயே, இதை எவ்வாறு சாத்தியப்படுத்துவது? பிராண பிரதிஷ்டை மூலமாக. இந்த சிவலிங்கத்தை பாருங்கள். இதற்குள் இப்பொழுதும் உயிர் உள்ளது. ஏனென்றால் இதற்குள் மகாதேவரின் சக்தி உள்ளது. இதுபோலவே ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் நாம் கோயிலை நிறுவ வேண்டும். எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை உள்ளது கௌரி. எக்கணமும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். பஞ்சபூதங்களின் அருள் மற்றும் இயற்கையின் ஒத்துழைப்புடன் தங்கள் அனைவரின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஏற்றாற்போல் ஒவ்வொரு கோயில் அமைக்கப்பட வேண்டும். அப்படியாவது என் புதல்வனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த வேண்டிய சூழ்நிலை வராமல் இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுதலாகும். கார்த்திகேயா, தங்களை காண வரலாம் என்று இருந்தேன். எனக்கு தங்களின் உதவி தேவைப்படுகிறது. நம் இருவரும் இணைந்து ஐம்பூதங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்திடல் வேண்டும். இதற்கு பின் யார் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அது வேறு எவரும் அல்ல, தெற்கில் இருக்கும் வனத்தில் வசிக்கும் ஒரு அசுரன் தான். அது அருணாசுரன். சிறப்பு, தாங்கள் அறிந்துள்ளீர்கள். வாருங்கள், நாம் அவனிடம் சென்று இத்தாக்குதலை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறலாம். ஏனெனில் இப்படி அவன் பஞ்சபூதங்களை வசப்படுத்தக் கூடாது. நிச்சயம் செய்யலாம் இந்திர தேவா. அவர் ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது? உண்மையில் அவர் இவ்வாறு பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவதை நான் வரவேற்கின்றேன். என்ன கூறுகிறீர்கள்? அந்த அசுரன் இந்த பஞ்சபூதங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க விரும்புகிறான். தாங்கள் உதவப் போகிறீர்களா? ஒன்றை மறந்து விடாதீர்கள். இந்த பஞ்சபூதங்களையும் ஸ்திரப்படுத்துவதற்காக
தங்கள் தாயார் பார்வதி தேவி சக்தியை இழந்து கொண்டிருக்கிறார். சக்தியை இழந்தும் அவர் தடுப்பதற்காக முயற்சி செய்கிறார். அப்படி என்றால் அந்த சிறு குழந்தையின் நிலைமை என்ன ஆவது? தங்களால் தான் அந்த குழந்தை தன் உயிரை இழந்து விட்டது. ஆகையால் நான் நீதி வழங்குவதற்காக அவர் பக்கம் நிற்கின்றேன். நான் பஞ்சபூதங்களை அருணாசுரனிடம் அழைத்து வருவேன் என்று அவருக்கு வாக்களித்துள்ளேன். தங்களால் இதை நிச்சயம் தடுக்க இயலாது. நான் தங்களுடன் யுத்தம் புரியவும் தயாராக உள்ளேன். அப்படி என்றால் கார்த்திகேயன் அந்த அசுரனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார். நான் எப்படியாவது கார்த்திகேயனை தடுத்தாக வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் சில இடங்களில் சில சக்தி அதிகமாக இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து நம் அனைவருக்கும் அங்கு அந்த சக்தியின் தாக்கத்தை அதிகப்படுத்துவது எளிதாக இருக்கும். ஆகையினால் பஞ்சபூதங்களுக்கான கோயில்களை நிறுவுவதற்காக நான் 5 சிறப்பான இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த செயலை இப்பொழுது நாம் அக்னியின் புனித தன்மையோடு துவங்குவோம். அக்னி தேவரை அபிஷேகிப்பதற்கு இந்த இடம் சிறப்பு வாய்ந்ததாகும். அதனால் இன்றிலிருந்து அக்னி தேவரின் சக்தி இந்த சிவலிங்கத்தில் இணைந்திருக்கும். அக்னி தேவா, இனி தாங்கள் தங்கள் முழு சக்தியையும் இந்த சிவலிங்கத்தில் கலந்து விடுங்கள். மகாதேவியாரே, மகாதேவரே, தங்களின் அருளால் நான் என்னுடைய இழந்த சக்திகளை மீண்டும் பெற்றுவிட்டேன். நன்றி. இன்று முதல் இந்த ஸ்தலமானது அனைவராலும் அருணாச்சலேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படும். இந்த திருவண்ணாமலையில் சிவலிங்கத்தில் அக்னி தேவனின் சக்தி கலந்திருக்கும். தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள் தேவேந்திரா. ஏனென்றால் நிச்சயம் இந்த யுத்தத்தில் தங்களால் என்னை வெல்ல இயலாது. இல்லை கார்த்திகேயா, நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். மகாதேவர் மற்றும் பார்வதி தாயார் இந்த பஞ்சபூதங்களையும் நிலைப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த முயற்சியானது வெற்றி பெறும் வரையில் நான் தங்களை வெற்றி பெற விடமாட்டேன். எனது உடலில் சக்தி இருக்கும் வரையில் தங்களுடன் யுத்தம் புரிவேன். இன்று முதல் இந்த கோயிலில் சிவலிங்கத்தை அனைவரும் வாயுலிங்கமாக வணங்கி வருவார்கள். இந்த ஸ்தலமானது காளஹஸ்தி என்ற பெயரில் அழைக்கப்படும். பிரபஞ்சம் இங்குள்ள சிவலிங்கத்தை ஆகாயத்தின் வடிவில் வணங்கி வரும். இன்று முதல் இவ்விடம் சிதம்பரம் என்று அனைவராலும் அழைக்கப்படும்.
சிவலிங்கத்தின் ரூபத்தில் காஞ்சிபுரம் என்னும் இவ்விடத்தில் பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியை வணங்கி வருவார்கள். இன்று முதல் இவ்விடம் ஏகாம்பரேஸ்வரரின் ஸ்தலமாக அழைக்கப்படும். இப்பொழுதாவது தங்களுக்கானது நிச்சயம் கிடைத்திருக்கும் தேவேந்திரா. இப்பொழுதாவது பஞ்சபூதங்களை எனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டளையிடுங்கள் தேவேந்திரா. அதுவே உசிதமான காரியமாகும். இல்லை என்றால் நான் அனைவருடனும் யுத்தம் புரிவேன். தாயே, தங்களால் மட்டும்தான் இந்த அசம்பாவிதம் நேராமல் தடுக்க முடியும். தனது கர்ம பாதையை கார்த்திகேயன் தேர்ந்தெடுத்து விட்டான். இனி அதற்கு மகா காளியே நீதியளிக்க வேண்டும். அருணாசுரனிற்கு கார்த்திகேயன் அளித்த வாக்கினை காப்பதற்காக பஞ்சபூதங்களையும் தாக்க வந்து கொண்டிருக்கிறான். இல்லை மகாதேவா, இந்த அசம்பாவிதத்தை நிகழவிட மாட்டோம். மகா காளி மற்றும் கார்த்திகேயன் மோதுவதா? தாய்க்கும் புதல்வனுக்கும் இடையே ஏற்படும் யுத்தத்திற்கு நாங்கள் காரணமாக விரும்பவில்லை. அதைவிட சிறந்த செயல் நாங்கள் கீழடங்கி விடுவதுதான். இல்லை, எவரும் பணிந்து போக வேண்டாம். கார்த்திகேயன் தனது தவறை திருத்திக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அதன் பிறகும் அவன் தன் தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் பிறகு அவன் மகாகாளியின் கோபத்தை எதிர்கொண்டே ஆக வேண்டும். நானும் தயாராக உள்ளேன். மகா காளியே,